உக்ரைன், ரஷ்யா 2 நாடுகளுக்கு நடுவுல மட்டும் இந்த யுத்தகலம் நடந்திருந்துச்சு அப்படின்னா, இந்த யுத்தம் எப்பயோ முடிஞ்சு போயிருக்கும். இத்தன வருஷம்லாம் இழுத்துக்கிட்டு இருக்கவும், இவ்வளவு கொடூரமா பயணிக்கவும் வாய்ப்பே இல்லை அப்படின்னும் சொல்லலாம். ஆனா, இங்க உக்ரைன் யுத்தத்திலே இல்ல. அமெரிக்கா தான் இருக்கு. அமெரிக்காவோட அடியாளா உக்ரைன் செயல்படுறனால தான், வம்பு அப்படிங்கிறது தாறுமாறா வளர்க்கப்படுது. இன்னும் சொல்லப்போனா, வெற்றியே பெற முடியாது, தோல்விய நோக்கி போகும்போது, நேரடி பேச்சுவார்த்தை அப்படின்னு இல்லாமயே சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் இது மட்டும் தான். என்னதான் 1ஆம் உலகப் போர், 2ஆம் உலகப் போர் அப்படின்னு பேசினாலும், எல்லா உலகப் போர் காலகட்டங்கள்லயும் ஈடுபட்ட நாடுகள் அப்படிங்கிறது, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில பேச்சுவார்த்தை அப்படின்னு உட்காரத்தான் செஞ்சாய்ங்க. யுத்தம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும். ஆனா, இன்னொரு பக்கம் பேச்சுவார்த்தை அப்படின்னு ஏதோ ஒரு லெவல்ல உள்ள அதிகாரிகள் மட்டத்தில ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனா, இங்க அது ஆப்சென்ட் ஆகுறதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா, உக்ரைன் அடியாள் வேலை பார்க்கிறது தான். இப்படி அடியாள் வேலை பார்த்து, பார்த்து அந்த பிராந்தியத்தையே வம்புல இழுத்து விடுது. அமெரிக்காவும் இத ரசிக்க தான் போது. காரணம் என்னன்னா, அமெரிக்காவுக்கு தேவை எல்லா நாடுகளும் தனக்கு கீழ இருக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த தனக்கு கீழ எத்தன அடியில கீழ இருந்தாலும் ஓகே தான். அவங்க ஹேப்பியா தான் இருப்பார்கள். அந்த ஒரு சூழ்நிலை இப்ப உக்ரைன் யுத்த காலத்துல உருவாகுது. முதல்ல உக்ரைன் ரஷ்யாவுக்குள்ள படைகள் அனுப்புச்சுல்ல, அதோட நிலவரம் என்ன அப்படிங்கிறதான். அதோட நிலவரம் ரொம்ப கொடூரமா இருக்கு. ஏன் அப்படின்னா, 15,000க்கும் மேற்பட்ட வீரர்கள இதுவரை உக்ரைன் இழந்திருக்கு. எங்க ரஷ்யாவுக்குள்ள அனுப்புனது மூலியமா. ரஷ்யாவ பொறுத்தவரை ஆர்ட்டிலரி தாக்குதல்கள் மூலியமா தாக்குனார்கள். பெரிய இழப்புக்குள்ள கொண்டு வந்தார்கள். ஆனா, அத முழு வீச்சுல நடத்தல. இப்ப என்னடா அப்புட்ன்னா, பெரிய வான்வெளி தாக்குதல ஆரம்பிச்சுட்டார்கள். இந்தந்த லொகேஷன்ல தான் இருக்காய்ங்கன்னு தெரியுது. அப்புறம் எதுக்கு விட்டு வைக்கணும் அப்படின்னு வான்வெளி தாக்குதல்ல சிதறடிக்கும்போது, அங்கங்க இருக்கக்கூடிய யூனிட்டுகள் அப்படியே ஒட்டுமொத்தமா பலியாகிறத தடுக்கவே இவர்களால முடியல. அந்த யூனிட்டுக்கும் பேக்கப் குடுக்க முடியல. இதனால தான் 15,000 அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கைய ரீச் பண்ணிருச்சு. இப்படி தாறுமாறா இந்த இடம் தோல்வி அந்த காரணத்துக்காக தான் உளவுத்துறை தலைவரு, அதே மாரி டிஃபென்ஸ்ல 1 டசன் ஆட்கள் எல்லாரையும் தூக்குறக்கு ஜெலன்ஸ்கி தயாராயிட்டாரு. இங்க தான் அடுத்த கட்ட வேலைக்கும் ஜெலன்ஸ்கி தயாராயிட்டார். இதுதானே இங்க பெரும் வம்பு. ஜெலன்ஸ்கி ஒவ்வொரு தாட்டி தோக்கும்போதும், அடுத்த ஒரு ட்ராஜடிய நோக்கி உக்ரைன நகர்த்தி விட்டுருவார். இதுக்கு காரணம் இந்த அடியாள் புத்தி தான். ஒரு நாட்டோட தலைவன் மாரி சிந்திச்சா, இவ்வளவு கேவலமா இந்த யுத்தகலம் நடக்கிறக்கு வாய்ப்பே இல்ல. அடுத்த ட்ராஜடி அப்படிங்கிறது என்ன அப்டின்னா, பெரிய அளவுல எனக்கு அனுமதி குடுங்க. நீண்ட தூர தொலைவு ஏவுகணைய வச்சு ரஷ்யாவ தாக்குறக்கு அப்படின்னு அடம் பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. நாங்க குடுத்துட்டோமே, நாங்க குடுக்கலையே அப்படின்னு சொல்லிலாம் அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகள் விளையாடவும் ஆரம்பிக்கிறார்கள். ஆனா, இதுல பலியாக போறது என்னவோ, விளையாடாம அதாவது முதல் கட்டத்துல தேவையில்லாம விளையாண்டோம். இனிமே நாங்க விளையாட்டுக்கே வரல அப்படின்னு ஒதுங்கி நிக்கிற ஐரோப்பா தான். காரணம் ரஷ்யா இத ரொம்ப ஸ்ட்ராங்காவே எடுத்துட்டு போகுது. ஏன் அப்புட்ன்னா, அசந்தோம் அப்புட்ன்னா இவனுங்க தாக்கிருவாய்ங்க. அதுக்கப்புறம் நம்ம வீரியமா புடிச்சு தாக்கி ஜெயிக்கிறலாம் 2வது. ஆனா, அந்த முதல் கட்ட தாக்குதல் இவர்களுக்கு நடத்த நம்ம விடவே கூடாது. ஏன்னா, இப்ப உக்ரைன் படைகள் ரஷ்யாவுக்குள்ள இருக்கு. ரஷ்யாவுக்கு எதுவும் இழப்பா அப்படின்னு கேட்டா, பெரிய இழப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னும் சொல்லப்போனா உக்ரைன்ல இருக்கக்கூடிய யூனிட்டோ, உக்ரைனுக்கு போகக்கூடிய சப்ளை செயினோ எதையுமே டைவர்ட் பண்ணாம ரஷ்யாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்கள கொன்று குமிச்சுக்கிட்டு இருக்காங்க நாள்தோறும். அந்த அளவுக்கு வலிமை இருக்கு. இருந்தாலும், இப்ப உதாரணத்துக்கு கிரெம்ளின்ல ஒரு ஆளில்லா விமான தாக்குதல் நடந்துச்சு. அதே பெரிய சேதத்தை ஏற்படுத்தினா, ரஷ்யாவுக்கு தீங்காத களங்கத்தை ஏற்படுத்தும். அதனால இப்பவே தயாராயிட்டார்கள். இந்த மாரி அறிக்கையெல்லாம் அங்க உள்ள அரசியல்வாதிகள், அங்க உள்ள முக்கியமான ஆட்கள் பேசுவார்கள். இன்னும் சொல்லப்போனா, பாதுகாப்பு கவுன்சிலோட தலைவர் பேசுவார். ஒரே மிசைல் பிரிட்டனே இருக்காது பாத்துக்க அப்படின்னு. இப்ப வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரஷ்யா முழு அளவுல தயார் நிலையில இருக்கு. தப்பி தவறி அனுமதி குடுத்து ஏவுகணை குடுத்த அப்படின்னா, ஐரோப்பால உள்ள எல்லா தலைநகரத்தை ஒரே நேரத்துல தாக்குறக்கு நாங்க தயார் நிலையில இருக்கோம். இதுல எந்த நாடு முந்திக்கிட்டு தருதோ, அந்த நாட முதல்ல தாக்குவோம் அப்படிங்கிறது தான். நாங்க எப்பயுமே சொல்ற மாரி ஒரு அணு ஆயுத யுத்தத்த நோக்கியோ, இல்ல ஒரு பெரும் யுத்தத்த நோக்கி ரஷ்யா விரும்பவும் இல்ல. அப்படி நடக்கும்போது உலகம் தாங்காதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா, யாரோட நன்மைக்கோ யாரோ விளையாண்டா, அத சந்திச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி, வெளிப்படையாவே ஐரோப்பால உள்ள எல்லா நாடுகளுக்கும் ரஷ்யாவோட வெளியுறவுத்துறை மிரட்ட ஆரம்பிச்சிருக்கு. நேரடி மிரட்டல். அதுக்கடுத்து என்ன ஆகும்? ரஷ்ய அதிபர் ஏதாச்சு மிரட்ட வாய்ப்பு இருக்கு, இல்ல அறிவிக்க வாய்ப்பு இருக்கு, இல்ல மிசைல்கள் பாய வாய்ப்பு இருக்கு. இது 3ல எது நடந்தாலும் ட்ரிகர் ஆயிரும்.
அப்ப 2 விஷயம் நடக்கும். ஒண்ணு இந்த விஷயத்த அப்படியே சத்தம் இல்லாம கொஞ்ச நாட்கள் ஆற போடுவார்கள். இல்ல பைடன் ட்ரிகர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டாருன்னா, பைடன பொறுத்தவரை இந்த விஷயத்த விடுறதாகவே இல்ல. தோத்தும் அவர் கையில எவ்வளோ அதிகாரம் இருக்கோ, அந்த அதிகாரத்த யூஸ் பண்ணி, இத அப்படியே உயிரோட்டத்தோட நகர்த்தி விடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கிறனால, எதுவும் நடக்கும். அப்படி எதுவும் நடக்கும்போது, முதல்ல அழியப் போறது உக்ரைன். உக்ரைன் கூடவே இம்மீடியட்டா அடுத்த பிளேஸ்லாம் இல்ல. பக்கத்திலேயே உட்கார்ந்து அழியப் போறது ஐரோப்பா நாடுகள் அப்படின்னு ரஷ்யா வார்னிங் குடுத்திருக்கு. ரஷ்யாவோட இந்த எச்சரிக்கை எந்த அளவுக்கு இவர்கள பதட்டமாக்கி இருக்கு அப்படிங்கிறது வரும் சில மணி நேரங்கள்லயே தெரிஞ்சு போயிரும். அப்ப நம்மளும் விரிவா பார்ப்போம்.